ஹலோ வணக்கம். நம்ம வாழ்க்கையில் சில பிரின்சிபிள்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப ஒருத்தரை நம்பியிருக்கீங்க, நம்பிக்கை வச்சுருக்கீங்க. ஆனால் அவங்க உங்களை ஏமாற்றி துரோகம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகவே வேண்டியதில்லை. நீங்கள் அந்த அளவு நம்பிக்கை வச்சதுனால தான் அவன் துரோகின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு அதுலேருந்து அலர்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் எக்கான்ட்டு கொண்டும் அந்த துரோகியை கிட்டையே சேர்க்காதீங்க. எனிமையை கூட நீங்கள் நம்பலாம், ஆனால் ஃப்ரெண்டாக இருந்து துரோகம் பண்ணவங்கள நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவங்க எந்த நேரத்துலையும் உங்களை கவுத்துருவாங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அன்பு செலுத்துகிற ஒருத்தர் உங்களை ஊதாசீனப்படுத்தி வெறுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நீங்கள் அத்தோட அவங்கள வெறுத்து ஒதுக்கிடுங்க. திருப்பியும் உங்களோட சேர்த்திங்கனாலே மென்டல் பீஸ்ஃபுல்னஸே போயிடும். ஆல்வேஸ் யூ ஹாவ் டு பி வரிட். அந்த வரிஸை நம்ம அவாய்ட் பண்ணோன்னா துரோகியும் கிட்ட சேர்க்காதீங்க, உங்களை வெறுக்கிறவங்களையும் கிட்ட சேர்க்காதீங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கோங்க. அப்போ நிம்மதியும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்குரிய திறமையும் டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா?